ஸோ ப்ரீ ரைட் செக்கப், அதாவது இப்போ நான் வந்து வண்டி எடுத்துட்டதுக்கப்புறம் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் சர்வீஸ் முடிஞ்சுங்க. இப்போ நம்ம வந்து ஒரு ரைட் போகிறோம். ஆக்சுவலி ஊட்டிக்கு வந்து ஒரு சின்ன ரைடு வந்து பிளான் பண்ணியிருக்கோம். அந்த ரைடு வந்து அநேகமாக 4 நாளைக்கு போகிறோம். ஸோ ஆனால் வீடியோ வந்து கொஞ்சம் டிலேவாக வந்தாலும் வரும். ஸோ ஆனால் இப்போ ரைடு போகிறதுக்கு முன்னாடி நம்ம வண்டியில் என்னெல்லாம் செக் பண்ணணும் அதுதான் வந்து இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஆனால் அது எல்லாத்துக்கும் முன்னாடி இந்த வீடியோவில் உங்களை பார்க்கறதுல சந்தோஷமாக இருக்குதுன்னா உங்கள் பிரதீப். வணக்கம் அண்ட் வெல்கம் டு பிரதீப்ஸ் vlog. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம இப்போ என்ன பண்ணணுன்னா, நம்ம வண்டியில் வந்து என்ன செக் பண்ணணுன்னா, நீங்கள் வண்டியை வந்து ஆன் பண்ணி இந்த ஸ்விட்சஸ் எல்லாமே கரெக்டாக ஓடுதான்றதை வந்து செக் பண்ணுங்கள். அதாவது இந்த ஓடோமீட்டர் கரெக்டாக காமிக்குதா, லைட் இண்டிகேட்டர்ஸ் வந்து ஆர்பிஎம் மீட்டர்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ ஓடோமீட்டர் கரெக்டாக ஓடுது, ஆர்பிஎம் மீட்டர் ஓடுது, இண்டிகேட்டர்ஸ் நம்ம போட்டால் கரெக்டாக இண்டிகேஷன் ஆகுதா சரிங்களா. அப்புறம் பாஸ், லைட் ஆன் ஆஃப் ஸ்விட்ச், இது எல்லாமே வந்து கரெக்டாக இருக்கான்னு ஃபஸ்ட்டு செக் பண்ணுங்கள். ஏன்னா இது கரெக்டாக இருந்தால் தான் நம்மளோட வண்டி வந்து ஸ்டார்ட் ஆகி போகிறப்போ எந்த ஒரு ப்ராப்ளமும் இருக்காது. அதே மாதிரி ஆன் ஆஃப் ஸ்விட்ச் இங்கே இருக்குது பார்த்தீங்களா, வண்டி ஆன் பண்ணி பாருங்கள். ஆன் பண்ணப்போ வண்டி கரெக்டாக இருக்கா. அப்புறம் இந்த ஆக்ஸலரேஷன் ஐடிலில் வந்து வண்டி இப்போ சென்டர் ஸ்டாண்டில் போட்டு வண்டியை ஒரு 1 minute விட்ருங்க. அப்போ வந்து வண்டியில் எதாவது சவுண்ட்ஸ் இருக்கான்னு கேளுங்க. எதாவது சவுண்ட் இருந்தால் அதையும் நீங்கள் செக் பண்ணிக்கிங்க. கிளச் கேபிள் இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இதை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணுறப்போ உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த கிளச் கேபிள் வந்து கரெக்டாக இருக்கா பாருங்கள். அதுக்கப்புறம் எல்லா லைட்ஸும் எரியுதான்னு வந்து செக் பண்ணுங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து ஃப்ரண்ட் லைட் ஆன் பண்ணியிருக்கேன், நம்ம இண்டிகேட்டர்ஸ் போட்டிருக்கேன். இது வந்து ஹசார்ட் ஒர்க் ஆகுதா செக் பண்ணுங்கள். அப்புறம் ஃப்ரண்ட் பிரேக் வந்து நல்லா ஃப்ரீ ப்ளேலாம் கரெக்டாக இருக்கா செக் பண்ணுங்கள். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வண்டியில் டயரில் வந்து ஏர் ப்ரெஷர் கரெக்டாக இருக்கா, இது வந்து ரொம்ப முக்கியம். ஏன்னா ஏர் ப்ரெஷர் கரெக்டாக இல்லைனா நம்ம லாங் ரைட்ஸ் போகிறப்போ வண்டி வாபிள் ஆகும், இல்லை வந்து வண்டி வந்து உங்கள் கண்ட்ரோலில் இருக்காது. இந்த மாதிரி நிறைய விஷயம்லாம் இருக்கும். அப்புறம் சீட்ஸ் வந்து எதாவது லூஸாக இருக்கா இதை வந்து செக் பண்ணுங்கள். எதாவது போல்ட்ஸ்லாம் வந்து லூஸாக இருக்கான்னு வந்து செக் பண்ணுங்கள். அதுவும் கரெக்டாக இருக்கணும். மெயினாக வந்து இன்னொன்று, இப்போ நம்ம இந்த எக்ஸ்ட்ரா ஃப்யூஸ் வந்து இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க நம்ம வீடியோவில் எப்படி வந்து ஃப்யூஸ் ஓப்பன் பண்ணி எடுக்கணும் அந்த டூல்ஸ் மூலிமா அப்படின்றத. இல்லை பார்க்கல அப்படின்னா என்னோடய வீடியோ ப்ளேலிஸ்ட்டில் போய் பாருங்கள், உங்களுக்கு அதோட ஃபுல் டீட்டெயில்ஸ் கிடைக்கும். இல்லை அந்த எக்ஸ்ட்ரா ஃப்யூஸ் வந்து இருக்கா அப்படின்றத வந்து செக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நைட்டே என்ன பண்ணுங்கன்னா, செயின் வந்து லூப்ரிகேட் பண்ணி வச்சுருங்க. இப்போ நாளைக்கு ரைடு போனீங்கன்னா நீங்கள் நைட்டே வந்து செயினை லூப்ரிகேட் பண்ணி நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, நைட்டே லூப்ரிகேட் பண்ணி வண்டியை நிறுத்திட்டிங்கன்னா செயினில் வந்து அந்த லூப்ரிகேஷன்லாம் ஃபுல்லாக போயிடும். அதே மாதிரி ரைட்ஸ் போகிறீங்க, ஒரு 500 கிலோமீட்டர்ஸ்க்கு மேலே ரைட்ஸ் போகிறீங்கன்னா ஒரு எக்ஸ்ட்ரா லூப் வந்து எப்போவுமே கையில் வச்சுக்கோங்க. அது எதுக்குன்னா, நீங்கள் 200-300 கிலோமீட்டர்ஸ்க்கு வந்து லூப் அடிச்சுட்டே போனீங்கன்னா உங்கள் வண்டியில் வந்து வேறு எந்த ப்ராப்ளமும் வராது. உங்களுக்கு அந்த வீல் ரொட்டேஷன், அந்த வண்டியோட ஸ்மூத்னஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு மெயின்டைன் ஆகும். அதுக்கப்புறம் மற்றபடி பெருசாக செக் பண்ணுறதுக்கு எதுவும் இல்லை. உங்களுக்கு வந்து இந்த நட் போல்ஸ்லாம் எதாவது லூஸாக இருக்கான்னு சொல்லி செக் பண்ணுங்கள். இப்போ நான் விண்ட்ஷீல்ட் மாற்றிருக்கேன், லூஸாக இருக்கான்னு செக் பண்ணுங்கள். லூஸாக இருந்துச்சுன்னா அதை டைட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் மிரர்ஸ் வந்து கரெக்டான பொசிஷனில் இருக்கா, அப்படி இல்லைனா அந்த மிரர்ஸை வந்து நீங்கள் உட்காந்து அந்த பொசிஷனுக்கு வந்து வச்சு, அதுக்குண்டான டூல்ஸ் வந்து நம்ம வண்டியில் இருக்குது, அதை வச்சு அந்த மிரர்ஸ் வந்து கரெக்டான பொசிஷனில் செட் பண்ணிக்கோங்க. அப்புறம் இதில் வந்து உங்களுக்கு அந்த யூஎஸ்பி கேபிள் இருக்கும், சார்ஜர். ஸோ யூஎஸ்பி கேபிள் வந்து எடுத்து வச்சுக்கோங்க வண்டியில் ரைட் போகிறதுக்கு முன்னாடி. இன்னொரு வீடியோ வந்து உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள். அதாவது ஒரு ரைட் போகிறதுக்கு முன்னாடி என்னென்ன திங்ஸ்லாம் வந்து நம்ம பேக் பண்ணி வைக்கணும் அப்படின்ற வீடியோ வேணும்னா கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அந்த வீடியோவும் உங்களுக்கு நான் வந்து கூடிய சீக்கிரம் போடுறேன். அதுக்கப்புறம் மற்றபடி வேறு எதுவும் பெருசாக செக் பண்ணுன்றதுக்கு இல்லை. உங்கள்கிட்ட டூல்ஸ் பாக்ஸ் எல்லாமே கரெக்டாக இருந்துச்சுன்னா உங்கள் ரைடை வந்து நீங்கள் ஈஸியாக போய் ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு வரலாம். அவ்வளோதான் இந்த வீடியோவுக்கு. ஸோ இது உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ. இதே மாதிரி வேறு ஏதாவது வீடியோஸ் பண்ணணும் நம்ம கிளாசிக் 350லனா நீங்கள் வந்து எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். என்னோடய இன்ஸ்டா அக்கௌண்ட், அப்புறம் ட்விட்டர், ஃபேஸ்புக், அதில் போய் வந்து என்னை ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ நான் என்னோடய அப்டேட்ஸ் எல்லாமே அதில் சீக்கிரமாக குயிக்காக நான் போடுவேன். யூடியூப்பில் வந்து ஒவ்வொரு டைம் கொஞ்சம் லேட் ஆகும் என்ன ஒர்க்னால. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா உங்களுக்கு என்ன பண்ணணும்னு தெரியும். அந்த சப்ஸ்கிரைப் பட்டனையும் அந்த பெல் ஐக்கானையும் தட்டி விட்டுட்டு நம்ம வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து ஷேர் பண்ணுங்கள். அவ்வளோதான் இந்த வீடியோவில். எப்போதும் மாதிரி ரைட் சேஃப், டேக் கேர், பை.
நண்பன் என்ன தெரியுமா உனக்கு? நண்பன்ல ஏதுவான் நல்ல நண்பன் கெட்ட நண்பன்? நண்பன்னாலே